வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம எக் கேக்கு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 எக் எடுத்திருக்கேன். அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் எடுத்துக்கலாங்க. இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். எல்லாமே கலந்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெய் 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பட்டர் 1/4 கப் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் திரும்ப கலந்துக்கலாம். சுகர் 3/4 கப் சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கப் கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாமே சலிச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. வந்து இது நல்லா கலந்துட்டோம். இப்போ இதில் வந்து பட்டர் செட் போட்டிருக்கேங்க. ஆயில் லைட்டாக தேய்ச்சி பட்டர் செட் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து அவனில் வைக்கலாங்க. செல்சியஸ்னால் 175, ஃபாரன்ஹீட்னா 350. இது 35 to 40 minutes. இது வந்து கொஞ்சம் இப்படி நல்லா ஒரு 2 தட்டு தட்டிட்டு உள்ளே வச்சிடலாம். இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. மேலே அந்த கிரீம் மட்டும் இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் சுகர் எடுத்துக்கலாங்க. கொக்கோ பவுடர் 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் அதே கப்பில் பால் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாங்க. பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே கொஞ்சம் இப்போ கலந்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கேக்கு மேலே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எக் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.